பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் 25ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி வருது. ஸோ அதுக்கு விநாயக பெருமான் என்ன நம்மளுக்கு மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு பைல் செலெக்ஷன் காட்டுறேன். பைல் நம்பர் 1 இந்த பைரவர், பைல் நம்பர் 2 இந்த மயில், பைல் நம்பர் 3 குதிரை. ஸோ இந்த 3 பைல்ல உங்களுக்கு எந்த பைல் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி விநாயக பெருமான மனசுல நினைச்சிட்டு ஏதாவது ஒரு பைல செலக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஒரு பைலுக்கான மெசேஜுமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் கணபதியே நமக அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைரவரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான விநாயகருடைய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 உங்களுடைய விநாயகர் கார்டு. ஸோ உங்களுக்கு விநாயக பெருமான் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை அப்படின்றாரு. ஸோ நீங்க நிறைய மாறணும். நீங்க இதே மாதிரி இதே ஸ்டைல்லயே நீங்க உங்க லைஃபை கொண்டு போனீங்கன்னா ஸோ இப்படியே தான் இருக்கும். ஸோ மாற்றம் உங்களுக்குள்ள இருந்து வரணும். அது மிகப்பெரிய மாற்றமா இருக்கணும். பர்சனலா சரிங்களா, தனிப்பட்ட விதத்துல நீங்க மாறுதலை கொண்டு வரணும் உங்க லைஃப்ல. சோ அதுக்கு கண்டிப்பா விநாயக பெருமான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு. நீங்க அவரை வழிபட பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும். சோ அதுக்கான கைடன்ஸுமே உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். சோ எனக்கு பர்சனலா மாறணும்னு இருக்கேன், லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும்னு இருக்கு, ஆனா அதை எப்படின்னு எனக்கு தெரியல, அது யாரும் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு தெரியலன்னும் போது நீங்க விநாயகரையே ஒரு கைடன்ஸா ஒரு குருவா ஏத்துக்கோங்க. நீங்க அவர்கிட்ட தாராளமா முறையிடலாம். எனக்கு லைஃப்ல ஒரு மாற்றங்கள் வேணும், நான் முழுசா மாறணும் எல்லா விஷயத்திலையும், சோ பாசிட்டிவா மாறணும், அதுக்கு என்ன நீங்க கைட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது நிச்சயமா அதுக்கான சாத்தியக்கூறுகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு. சோ விநாயகர் இங்க உங்களுக்கு அதை தான் கொடுக்குறாரு. நீங்க பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கணும் லைஃப்ல. சோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான அந்த மாற்றத்துக்கான ஒரு வழிபாதை உங்களுக்கு வேணும்னா நீங்க என்கிட்டயே சரணடைங்க. சோ என்னையே நீங்க குருவா ஏத்துக்கோங்க, நிச்சயமா உங்களுக்கு அந்த கைடன்ஸ் நான் கொடுப்பேன் அப்படின்றதுதான் விநாயக பெருமான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த சங்கடஹர சதுர்த்திக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் மெசேஜா இருக்குது. சோ பைல் நம்பர் 1 உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் கணபதியே நமக அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த மயில சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான விநாயக பெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யான் படிக்கும் தமிழுக்கெல்லாம் முதல் எழுத்தே தந்தை சொற்படிக்கு கீழ்நடக்கும் குணக்கொழுந்தே. ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான விநாயகர் கார்ட்ஸ். ஸோ விநாயகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களுக்கு விநாயகரை நீங்க வழிபடுறீங்க, ஃபாலோ பண்றீங்க, விநாயகருக்காக நிறைய பூஜைகள் பண்றீங்க, விரதங்கள் இருக்கிறீங்க. ஸோ இதை நீங்க பண்ணிட்டே இருக்கும் போது உங்களுக்குள்ள நிறைய ஒரு என்லைட்மெண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஞானம், அதாவது ஒரு விஷயத்த மத்தவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ இல்ல அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறதோ அப்படி இல்லாம நம்ம மனசுக்குள்ள இதுதான் சரியானது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஞான உணர்வு ஏற்படும். அதுதான் உண்மையான என்லைட்மெண்ட். சோ அந்த ஞானத்தை உங்களுக்கு விநாயக பெருமான் நிறையவே கொடுத்துட்டு இருக்காரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ரீசன்ட் டைம்ல உங்களுக்கே நிறைய அதை உணர்ந்திருப்பீங்க. சோ இங்க விநாயகர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த ஞானத்தை நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா ஒரு குழந்தைத்தனமாவே எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. சோ நான் ஒரு ஞானி ஆயிட்டேன், நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஸ்டெப் முன்ன வச்சிட்டேன், சோ அதனால நான் இறுக்கமா இருக்கணும், நான் ரொம்ப யார்கிட்ட பேசக்கூடாது, நான் ரொம்ப அமைதியா இருக்கணும், இல்ல ஒரு ஒரு சாந்தமாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமான ஒரு உணர்வுக்குள்ள போயிடுவீங்க. சோ அந்த மாதிரி நீங்க இருக்காதீங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு குழந்தைத்தன்மையா இருக்கிறீங்களோ, சோ குழந்தைக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே தெரியாது அண்ட் எப்பயுமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ்லயே தான் அவங்க இருப்பாங்க. சோ அவங்களோட அந்த குழந்தைத்தனம் ஹைலைட்டே ஒரு விஷயமும் கத்துக்கிட்டே வருவாங்க.
அந்த மாதிரி நம்மளும் அப்படி இருந்தாதான் இன்னும் நிறைய ஸ்பிரிச்சுவல்ல நம்ம கத்துக்க முடியும். ஸோ எப்பயுமே நீங்க ஒரு குழந்தைத்தனத்தை உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா அதை விட்டு கொடுத்துறாதீங்க எங்கேயுமே. இல்லைன்னா கூட நீங்க இனிமே அதை உருவாக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க அந்த சைல்டிஷ் பிஹேவியரோட இருக்கீங்க, குழந்தைத்தனமா வெகுலியா நீங்க வந்து இன்னசென்ட்டா இருக்கிறீங்களோ, இன்னும் உங்களுக்குள்ள அந்த ஞானம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விநாயகர் சைட்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ நீங்க இந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் நிலையானதா இருக்க வைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு விநாயகர் பெருமான் கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஃபைல் நம்பர் 2, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் கணபதியே நமக அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை டைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த குதிரையை வந்து சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான விநாயகர் பெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். திருப்போரூர் வேம்படி உறையும் நாயகமே சரணம், விநாயகனே சரணம். ஸோ ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான கார்ட். ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கு விநாயகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க யூனிவர்ஸ் கிட்டையும் விநாயகரை வழிபடுறீங்க ரெகுலரா, அவருக்காக விரதங்கள்லாம் மேற்கொள்றீங்கன்னா, ஸோ விநாயகர் கிட்ட இல்ல உங்களுக்கு பிடிச்ச கடவுள் கிட்ட, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, இயற்கை கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க சரணடைங்க, சரண்டர் ஆகுங்க, சரண்டர் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்க செல்ஃபை நீங்க சரண்டர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமா நிறைய ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் ஃபைல் நம்பர் 3 பாக்குறவங்க சில காலமா ஹெல்த் இஷ்யூஸ்ல பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்ல கார்மிக் இஷ்யூல கர்மா அதுல வந்து நெகட்டிவ் கார்மிக்ல வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலோ என்ன செஞ்சாலும் எனக்கு கெட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு சில ஸ்பிரிச்சுவல் ரீதியான இஷ்யூஸ் அண்ட் ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு சில சமீப காலமா இருந்துட்டு இருந்தாலும் அதுல இருந்து நீங்க முன்னேறணும், அதுல இருந்து நீங்க வெளியேறணும் அப்படின்னா நீங்க உங்க செல்ஃப கண்டிப்பா விநாயகர் கிட்ட இல்ல யூனிவர்ஸ் கிட்ட இல்ல உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. எல்லாமே தெய்வம் பார்த்துக்கும், நான் என்னோட முயற்சிகள் எடுக்கிறேன், இதுக்கு மேல தெய்வம் எனக்கு வந்து வழிகாட்டும் அப்படின்னு உங்க செல்ஃப சரண்டர் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அதிகப்படியான ஒரு எம்பவர்மெண்ட் கிடைக்கும். ஸோ அது உங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மற்ற கார்மிக் ரீதியாகவும் உங்களை அந்த கெட்ட விஷயங்கள்ல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து உங்களை வெளிக்கொண்டு வந்துடும். ஸோ கண்டிப்பா நீங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்மாவாகவும் ஒரு ஸ்ட்ராங்கான மனிதராகவும் உங்களால வந்து இருக்க முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கு இப்ப தேவையான ஒன்னா இருக்கு. அதனால உங்களுக்கு அதுக்கான வழியை வந்து விநாயகர் இங்க மெசேஜ் மூலமா உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா உங்க செல்ஃபை நீங்க சரண்டர் பண்ணுங்க. அவர்கிட்டயும் விநாயகர்கிட்டயும் சரி யூனிவர்ஸ் கிட்டயும் சரி நிச்சயமா உங்களுக்கு நிறைய மாறுதல்கள் வந்து ஏற்படும். ஸோ ஃபைல் நம்பர் 3 இதுதான் உங்களுக்கான விநாயகர் பெருமானுடைய மெசேஜ். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் கணபதியே நம அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ நேயர்களே, நம்ம இன்னைக்கு வந்து விநாயகர் பெருமானுடைய மெசேஜ் எல்லா ஃபைலுக்கும் பார்த்தாச்சு. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் கணபதியே நமக அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேற ஒரு டாபிக்கோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சாரா.